நான் காலையில் வந்து அலாரம் அடித்து எழுந்திப்பேன். இல்லை அப்படின்னா அந்த டைமுக்கு முழிப்பு வரனால ரெகுலராக ஒரு சில டைம் வந்து அப்படியே எழுந்திரிச்சிப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து இந்த டீ ரெடி, டீ போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் தான் முழிக்கிறாங்க. நம்மளும் ஏதோ ஒரு வேலையில் வந்து இங்கிட்ட வந்து லேட் ஆயிடுச்சு டீ அப்படின்னா, அன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் தான் லேட் ஆக்குன மாதிரி வந்து என் மேலே பழிய தூக்கி போட்டுடுறாங்க. அதனாலே காலையிலே வந்து அவங்களுக்கு வேகமாக டீ போட்டு கொடுக்குறது தான் வேலையாக இருக்குது எனக்கு. இந்த பக்கம் சாப்பாடு, இந்த பக்கம் குழம்பு, இந்த பக்கம் டீன்னு போட்டு நான் டீ குடிக்க கூட நேரம் இல்லாமல் கிண்டிக்கிட்டே இந்த பக்கம் வந்து டீயை குடிச்சிட்ருக்கேன். யாருக்கிட்டையாச்சும் ஃபோன்லலாம் பேசுகிறப்ப சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, அடுத்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கோவமாக வரும். அதான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியாச்சு, இதில் என்ன சாப்பிட்டேன்னு வேறு சொல்லணுமா அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போலாம் நான் அதை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து அதே நம்ம மீல் பிளானை காப்பி பண்ணிக்கலாம். அன்றைக்கி அப்படி ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கேட்டு எடுக்கப்பட்ட ரெசிபி தான் இந்த சுரக்காய் பொரியல். இது ஏதோ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை அப்படியே தாளித்து எடுத்தோன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னால் நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு இந்த சுரக்காய் பொரியல் வாழ்நாளில் நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. இன்றைக்கி சோறு குழம்பு மாதிரி. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சாதம், சுரக்காய் பொரியல், அப்புறம் இந்த சைடிஷ்க்கு ஒரு அப்பளமும் வச்சு இன்றைக்கி லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.